மெட்ராஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் இருக்கிறோம். இங்கே வந்து ஊரும் உணவும் என்ற தலைப்பில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. இது பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களும் பர்மாவில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பாரம்பரிய உணவுகள் தான் இங்கே கிடைக்கிது. அனைவரும் வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கொட்டமலம் முகாம்லேருந்து வரோம். விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கொட்டமலம் முகாம்லேருந்து வந்து உணவு கண்காட்சி வைக்கிறாங்க. நம்ம ஆஃபர் வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் அதில் கலந்துருக்காங்க. இது இலங்கையோட பாரம்பரிய உணவுகள் என்னென்ன உணவுகள் இருக்கோ அவ்வளவும் வந்து நாங்கள் எந்தெந்த ஊரோட பாரம்பரிய உணவுக்கா இதெல்லாம் இலங்கையோட எல்லா மொத்த பாரம்பரிய உணவும் இங்கே இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு செஞ்சுருக்கோம். நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா கீரை ரொட்டி, கீரை வடை, எள்ளு பாகு, ரவா லட்டு, தேங்காய் சாதம், சிக்கன் கிரேவி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லியிருந்ததா? சரி, ஓகே. இதோட சிறப்புகள் என்ன? இது சாப்பிட்டா என்ன எதிர்காலத்தில் எள்ளு பாகு உருண்டை வச்சுருக்காங்க. அது சாப்பிட்டா அந்த இடுப்பு வலி, கை கால் வலி அதெல்லாம் இருக்காது. பெண்களுக்கு இருந்தால் நல்ல சத்து. அது மாதிரி கீரை ரொட்டி, கீரை வடை, அதெல்லாம் வந்து கீரை, முருங்கைக்கீரை, வாழைப்பூ இதெல்லாம் போட்டு வாழைப்பூலாம் போட்டும்போது அந்த கல்லடைசல் அதெல்லாம் இருக்காது. இது பண்ணுறது ஈஸியாக இல்லை கஷ்டமா? ஈஸி தான். ஓகே. அடுத்த ஜென்ரேஷன் இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா? சொல்லி கொடுத்தீங்க. நாங்கள் செய்கிறதுனால எங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவோம். நாங்கள் கட்டினது இந்தியன்ஸு. ஓகே. எங்கள் பிள்ளைங்க ரெண்டுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். சில பால் சாதம், சிக்கன் கிரேவி கூட நம்ம இங்கே செய்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து சிக்கன் கிரேவியை வந்து நாங்களாம் மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சி செய்வோம். செய்யும்போது அதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். தக்காளியெல்லாம் சேர்க்க மாட்டோம் நாங்கள் எங்களோட பாரம்பரிய. அதே மாதிரி கலர் ஃபுட் எதுவுமே செய்ய கலரிங் எதுவுமே செய்ய மாட்டோம். எல்லாமே மஞ்சப்பொடி, சாதத்தை எடுத்துக்கிட்டால் மஞ்சப்பொடி, எள்ளை பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையை போட்டு கையால் உடலில் இடித்து அதை உருட்டி எடுத்து அவங்க கொடுப்பாங்க. கொடுத்து அவங்க அது வந்து இப்போ வயசு வந்த பிள்ளைங்களோ இல்லை பெரிய ஆட்களும் சாப்பிடும்போது இடுப்பு வலி அதுக்கெல்லாம் எண்ணெய் அப்படியே வெளியில் வரும். நாங்கள் இடிக்கும் போது நாங்கள் செய்கிற இன்க்ரீடியன்ட் அது மாதிரி ரவா லட்டெல்லாம் எங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருக்கும். எந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோமோ அது மாதிரி இந்த சர்பத்து, நன்னார் சர்பத்தெல்லாம் எந்த ஃபங்க்ஷன் நடத்தினாலுமே வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து வெளியில் எந்தையுமே வாங்கி கொடுக்க மாட்டோம். வீட்டிலையே நாங்கள் பேக் பண்ணி லட்டு, சர்பத் எல்லாமே வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஜூஸு அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாப்பிட கொடுப்போம். இன்றைய தலைமுறைகள் வந்து பீஸா பர்கர்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அவங்க இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆவாங்களா இல்லை அந்த கல்ச்சருக்கு அடாப்ட்? பீஸா பர்கருக்கு போகிற ஒரு சில நாட்களில் நம்ம சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைங்க வளர்கிற சுச்சுவேஷனில் ஒரு சில நாட்களில் போகுது. மற்ற நாளில் வந்து நாங்கள் அவங்கள சின்னதில் சொல்லி கொடுக்குறோம். இதை சாப்பிட்றதுனால என்ன, இதை சாப்பிட்றதுனால அதில் இந்தியன் சாப்பாடும் கொஞ்சம் கலந்து செய்வோம். இருந்தாலும் எங்களோட சாப்பாடு அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். கீரை வடைனா முருங்கைக்கீரையில் என்னென்ன இருக்குது, முருங்கைக்கீரை சாப்பிட்டா அயனோட எப்படி அயன் நமக்கு வரும், அப்போ அதனால என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். அப்போ வாழைப்பூனா வாழைப்பூவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதை எப்படி சாப்பிட்டா அது எப்படி அது மாதிரி நாங்கள் செய்கிற வீட்டில் செய்கிற சாப்பாடை பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றதுனால நாங்கள் டேஸ்ட்டும் அதிகம் கொடுக்குறோம். இடியப்பம், புட்டு, அதுக்கு தேவையான இப்போ புட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வாழைப்பழமும் வச்சு கொடுப்போம், தேங்காயும் வச்சு கொடுப்போம். அதே புட்டை வந்து தேங்காய் பாலை ஊற்றி அந்த புட்டிலே குழச்சி அதுவும் செய்வோம். அப்போ அது டிஃப்ரெண்ட்டாக அதுங்களுக்கு தெரியுது. இங்கே உள்ள சாப்பாடு இட்லி புட்டு அது மாதிரியும் கொடுக்குறோம். ஆனால் ஒரு சில சமயங்களில் பெரிய வெளியில் இருக்கிற படிக்கிற பிள்ளைங்களோட போகும்போது அந்த ஒரு சில நேரங்களில் சாப்பிட்றாங்க. மற்ற நேரத்துக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு தான் 90% எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேக்கா. இது யார் நடத்துகிறா? காரணம் இது வந்து எங்களுக்கு வந்து ஆஃபர் ஒரு என்ஜிஓஸ் இருக்குது. அவங்க வந்து எங்களுக்கு ஒவ்வொரு முகாம்லையும் ஆளை வச்சு பயிற்சி கொடுப்பாங்க, வாழ்வாதார பயிற்சி. வடையா சர்பத்தா தயாரிக்கிற ஆள் அங்கே வந்து கூடி வந்து எங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, பேக்கிங் தனியாக. அப்போ அந்த மாதிரி பயிற்சிகள் ஒவ்வொன்றா கொடுத்து எங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அப்புறம் மாவட்ட செலவில் செய்ய சொல்லுவாங்க. அந்த முகாமில் இப்போ நாங்கள் சொன்னதான் எல்லாருமே முகாமில் எங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா அவங்க இந்த குழுவில் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு ரவா லட்டு 100 வேணும், இது வேணும், நீங்கள் செய்து தருவீங்களான்னு கேட்பாங்க. அது அதிரசம், சக்கரை பலகாரம் சொல்லுவோம். அது மாதிரி கேட்கும்போது குழுக்கள்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம். ஓகே. இது வந்து இங்கே இப்போ சென்னையோட உணவுப் பொருள் இருக்கா? சென்னைன்னு ஸ்பெஷலுக்கான சென்னையோட ஸ்பெஷல் இருக்கா? சென்னையோட ஸ்பெஷல்னா சார், சென்னையோட ஸ்பெஷல் வந்து சாப்பாடு இருக்குது. அசைவ சாப்பாடு, மீன் சாப்பாடு இருக்குது, சிக்கன் சாப்பாடு இருக்குது. சரி, ஓகே ஓகே. ரொம்ப நன்றிக்கா. ஓகே, தேங்க்யூ.
ஐடியாவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வித்தியாசமான ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த பர்மீஸ் ஃபுட்டு, இந்த சாம்பார் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நாளைக்கும் வரேன்னு நினைக்கிறேன். நான் இங்கே தான், சென்னை தான். ஓகே. ஆனால் இப்படி வித்தியாசமாக ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ கிடைக்க மாட்டேன். ஓகே, உங்களுடைய பாரம்பரிய ஃபுட்டு எது? கேரளா. நீங்கள் ஓகே. பேசிக். ஆமாம், பேசிங்க சென்னை தான். ஓகே, கேரளா. ஓகே ஓகே, சரி, ஓகே. வணக்கம். நான் சென்னை அருகாமையில் இருக்கிற புழல் மறுவாழ்வு முகாமில் எங்களுடைய பாரம்பரிய உணவான ஸ்ரீலங்கன் ஃபுட்டு வந்து செய்து போனாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முட்டை ஆப்பம், ஃபிஷ் பெட்டிஸ், பொட்டாட்டோ பெட்டிஸ், கார போண்டா இதெல்லாம் செய்திருக்கோம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாரம்பரிய உணவு இதில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம், சொதி, புட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட பாரம்பரிய உணவு. இது எங்களோட மறையாமல் எங்களுடைய வருங்கால சந்ததிகளை வந்து இதை வந்து பின்பற்றணும்னு நாங்கள் பேசுவோம். இந்த ஃபுட்டில் என்னென்ன நன்மைகள்னால் எங்களுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் அதிகம் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது. தேங்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பல் செய்வோம், சொதி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான சாப்பாடெல்லாம் செய்வோம். உங்களுடைய சொந்த ஊர் எது? என்னுடைய சொந்த ஊர் வந்து இலங்கையில் மன்னார் மாவட்டம். மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை எங்களுக்கு மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. மீன் வகையை வச்சு நாங்கள் நிறைய டிஷ்ஷஸ் செய்வோம். அதில் வந்து தான் நாங்கள் ஃபிஷ் பெட்டி செய்வோம். எந்த மாதிரியான மீன்? என்ன மீன்கள்? சூரை மீன், அயலை மீன், இந்த மாதிரி மீன்களை வச்சு நாங்கள் பெட்டி செய்வோம். இதை விட கூழ், அதாவது இலங்கையில் வந்து கூழ் செய்வோம். அதில் வந்து கூழில் பார்த்தீங்கன்னா கிழங்கு, பனங்கிழங்கு வந்து கூழ். பனங்கிழங்கு அது பச்சையை எடுத்து காய வச்சு அதை பொடி பண்ணி அதை மாவெடுத்து அதில் வந்து கூழ் செய்வோம். அந்த கூழில் பார்த்தீங்கன்னா பைத்தங்காய், மரவள்ளிக்கிழங்கு, கனவா, நண்டு, மீன், இந்த மாதிரி எல்லா வகையிலும் போட்டு கூழ் செய்வோம். அது உடம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் கோல்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லது. அந்த சாப்பாடோட பேர் என்ன பேர்? நீங்கள் சொல்கிறீங்களா கூழ்னு சொன்னீங்களா, அதுக்கு ஏதாவது பேர் இருக்கா? இல்லை, அது வந்து மீன் கூழ் தான் சொல்லுவாங்க. மீன் கூழ்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, நன்றிக்கா. சொல்லுங்க காக்கா, உங்களோட கடையை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன பொருள்லாம் இருக்குது, இதை வந்து எதோட ஸ்பெஷல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பூன் வெரைட்டி இருக்குது. எங்கள் குழு பேர் வந்து வானவில். நாங்கள் வந்து வாழவனன் கோட்டை, திருச்சி இலங்கை தமிழர் முகாமிலேருந்து வர்றோம். ஸோ எங்களில் வந்து நிறைய வெரைட்டி வந்து கொடுத்துருக்கோம். அதில் ஸ்பெஷலாக தேங்காய் பால் மண்பானை கஞ்சி, ப்ளஸ் ஆசி சம்பல், தேங்காய் சம்பல், வீரப்பிளகாய் பால் பிரட்டல், அது மாதிரி நிறைய வெரைட்டி கொடுத்துருக்கோம். மக்கள் வந்து அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. மைதா ரொட்டியும் மாசி சம்பளுமே ரொம்ப சூப்பராக ஓடிட்டு நல்லா ஓடுது. இது வந்து இந்த தேங்காய் பால் கஞ்சி சொன்னீங்க, இதெல்லாம் எந்த ஒரு ஸ்பெஷல், எந்த ஊரோடைய ஸ்பெஷல்? எங்களோட இலங்கையோட எல்லா மக்களுமே வந்து தேங்காய் பால் வந்து எங்களோட சாப்பாட்டுலேயே எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் பால் தான் வந்து நாங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துவோம். என்ன காரணம்க்கா, எதுக்காண்டி? தேங்காய் பால் வந்து நம்ம வந்து உணவு முறையில் வந்து மக்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த மாதிரி நிறையா வந்து இந்த குடல் புண்ணு அது மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளை வந்து எப்பயுமே இளமையாக வந்து அதிகமாக காட்டும். ஓகே, எதிர்கால சந்ததியினருக்கு இதை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க? அவங்க பண்பு ரெடியாக இருக்கிறாங்களா? எங்கள் மக்கள், எங்கள் அம்மாக்களோட பாரம்பரியத்தை நாங்களும் பண்ணுறோம். எங்களோட இனி வர ஜென்ரேஷனுமே இதே தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். மாசியை பற்றி சொல்லுங்களேன். நிறையா மக்களுக்கு மாசியை பற்றி தெரிகிறதில்ல. மாசின்றது வந்து ஒரு ட்ரை ஃபிஷ்ஷு. அதை வந்து என்ன பண்ணுவாங்களா, அதை வந்து பச்சையாகவே, அதாவது அதில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது, பச்சையாகவே தேங்காய் பூ சம்பலில் வந்து அந்த மாசியை வந்து தூளாக நுணுக்கி போட்டு சம்பல் பண்ணுவாங்க. அந்த வாசத்துக்கே மக்கள் வந்து சாப்பிடுவாங்க. அந்த வாசத்தோடயே சோறும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, இந்த வாய்ப்பு எங்களுக்கு எதுக்குன்னா, எங்களோட பாரம்பரிய உணவு முறையும் எங்களோட பழக்க வழக்கங்கள் உணவு முறை மற்றவங்களுக்கு சொல்கிறது, ப்ளஸ் அவங்களும் எங்களோட உணவை உண்டு எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ந்து வாழ்கிறதுக்காக இந்த ஒரு சிறப்பான விழாவை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களை இந்த வாய்ப்பை அளித்த எல்லா நிறுவனங்களுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். என்னோட பேர் திருமதி சுதா செல்வேந்திரன். சிவகங்கை மாவட்டம் காரையூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலிருந்து வந்திருக்கோம். ஃபீனிக்ஸ் கிச்சன் 7 பேர் கொண்ட குழு புலம்பெயர்ந்தவர்களுக்கான ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி நிறைய இலங்கை பாரம்பரிய உணவுகள் செய்திருக்கிறாங்க. அதில் வந்து குழல் புட்டு, இடியப்பம், சொதி, பருப்பு வெள்ளைக்கறி, ரொட்டி, லெவரியா,
சுழியம் இது போன்ற உணவுகள் செய்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து ரொட்டி, தேங்காய் பூ ரொட்டி செஞ்சுருக்கோம். அதுக்கு சைடிஷ் வந்து பருப்பு வெள்ளைக்கறி. இந்த பருப்பு வெள்ளைக்கறி வந்து மைசூர் பருப்பு, தேங்காய் பால், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் சமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சம்பலும் வந்து தேங்காயில் தான். தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், உப்பு வச்சு அம்மியில் அரைக்கிறது. அதுக்கப்புறம் சுசியம் செஞ்சுருக்கோம். சுசியம் வந்து பாசி பயிர், தேங்காய், ஏலக்காய் போட்டு இதுவுமே தேங்காய் எண்ணெயில் பொரிச்சது. இதில் என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி இந்த பாரம்பரிய உணவில் எல்லாத்துலேயுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம், தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்காய் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. இது வந்து எங்களுடைய பாரம்பரிய உணவுகளில் ஒன்று. ரொம்ப விலை கம்மியாகவும் ஒருத்தருக்கு தேவையான ஒரு உணவு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த உணவு திருவிழாவை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேம் வந்து இன்றைக்கி பார்வையிட்டு எங்களோட உணவை வாங்கி அவங்க தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக நிறைய கஸ்டமர்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டு உணவுக்கும் இந்த உணவுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இருக்கு. தமிழ்நாட்டு உணவுன்னா இங்கே நான் நிறைய பார்த்துருக்குது இட்லி, தோசை அதிகபட்சமாக. அது வந்து நம்ம நினைச்சோடனே செஞ்சு சாப்பிட முடியாது. அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் தான் அதை செய்ய முடியும். ஆனால் இந்த ரொட்டி அப்படி கிடையாது. இந்த ரொட்டி, இடியப்பம், புட்டு எல்லாமே மாவு இருக்கும் பட்சத்தில் உடனே நம்ம அதை செஞ்சு சாப்பிட்றலாம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இது இருக்குது. ஆரோக்கியமான உணவு. ரொம்ப நன்றிக்கா. ஓகே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முகாம்கள்லேயுமே சுய உதவி குழுக்கள் ஒவ்வொரு முகாம்லேயுமே இருக்காங்க. உங்களுக்கு நாங்கள் சாப்பிடக்கூடிய இந்த பாரம்பரிய உணவுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லா முகாமில் இருக்க சுய உதவி குழுக்களை அணுகினா கண்டிப்பாக இந்த உணவு உங்களுக்கு நீங்கள் கேட்குற இடத்துக்கு செய்து கொடுப்பாங்க. பயிற்சியும் கொடுப்பாங்களா? இந்த உணவு கொடுப்பாங்க, செய்தும் கொடுப்பாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. பேர் கிருஷ்ணவேணி. நாங்கள் தூத்துக்குடி ஓலைப்புட்டு உணவகத்திலேருந்து வந்திருக்கோம். நான் குளத்துவாய்ப்பட்டி முகாமில் இருக்கேன். 3 கேம்புக்கு சேர்ந்து குளத்துவாய்ப்பட்டி, தாப்பாத்தி, தலைமுத்துனார் 3 கேம்ப்லையும் இருந்து நாங்கள் அந்த கடையை வச்சுருக்கோம். எங்களுக்கு எம்பி மேடம் வந்து தான் அதை திறந்து வச்சாங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்காக இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. போன வருஷம் வந்தோம். போன வருஷம் நல்ல வேலையாச்சு. மக்கள் ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட்டாங்க இந்த சாப்பாடை. அதே இந்த வருஷமும் நாங்கள் வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்து மீன் கட்லட், சிக்கன் ரோல், புட்டு, மீன் குழம்பு, மீன் சம்பல், மாசி சம்பல், சாதா சம்பல், பேன் கேக்கு, ஸ்லோன் கேக் போட்டிருக்கோம். தொதல் வந்து எங்கள் ஊரில் ஸ்பெஷல் தான். எப்பயுமே தொதல் வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்கா அல்வா, ஸ்ரீலங்கா தொதல்னு சொல்லுவோம். எனக்கு புரியாது. அவங்க பாசையிலே நாங்கள் வந்து அதை ஸ்ரீலங்கா அல்வான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸ்ரீலங்கா பாஷையில் தான் லொதல்னா தமிழ் வந்து ஸ்ரீலங்கா பாஷையில் தொதல் தான் நாங்கள் சொல்லுவோம். இங்கே வந்து மக்களுக்கு ரொம்ப புரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருக்கு புரியுது, ஒரு புரிய மாட்டேனால நாங்கள் ஸ்ரீலங்கா அல்வாண்டே சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் இது வந்து ஸ்பெஷல் தான். இங்கே வந்து தேங்காய் பால் தான் நிறைய போடுவோம். நான் இது சம்பாரிச்சு கொஞ்சம் 1/2 கிலோ போட்டால் நாங்கள் தேங்காய் வந்து 30 தேங்காய், 20 தேங்காய் அந்த மாதிரி போட்டு இது நாட்டு சர்க்கரையை போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு வாரத்துக்குனாலும் கெட்டு போகாது. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியும் தான். அந்த தேங்காய் பால்னால நல்ல சாப்பாடு தான். வருங்கால தலைமுறைகள் இதை விரும்பி சாப்பிட்றாங்களா? வருங்கால தலைமுறை இப்போ கூட பிள்ளைகள் தான் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போன மாதிரி இருக்குது. நல்லா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால வாங்குறாங்க. நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. பிள்ளைகள் தான் நிறைய வாங்குறாங்க. ஓகே, சரி, ரொம்ப நன்றிக்கா. இது வந்து சிக்கன் கிரேட்டல் வந்து வெங்காயம் மிளகாய் தாளிச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு போடுவேன், தக்காளி சேர்த்துக்க மாட்டேன். அப்புறம் வந்து ரெசிபி வந்து நானே வீட்டில் ரெடி பண்ணுவேன். இது எந்த ஊருடைய ஸ்டைலில் இருக்குது? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவோட ஸ்டைல். தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய குழம்பு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க மாட்டாங்க. நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துப்பேன். தேங்காய் பால் சேர்த்துப்பேன். காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன். இங்கே வந்து காரம் இருக்காது. ஒன்று நாங்கள் வீட்டில் நானே ரெடி பண்ணுற மிளகாத்தூள், எந்த கலப்படமும் கிடையாது. அது நல்லது. இப்போ வந்து மீன் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணிட்டு அவிச்சிட்டு கருவேப்பிலை, வெந்தயம், ரம்பையில் போட்டு அவிச்சிட்டு கொஞ்சம் புளி விட்டு அப்புறம் அவிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டு இறக்கி எடுப்போம். ஓகே, வணக்கம். நாங்கள்
வகையான பலகாரங்கள் தான் ஸ்டால் போட்டிருக்கோம். 6 ஸ்வீட்டு ஒரு 2 காரம் இருக்குது. சிட்டிசோய், கொழுக்கட்டை, லவேரியா, சீனி அடிபரம், பருப்புக்குரல் வடை, முறுக்கு இதெல்லாம் இருக்குது. ஓகே, மக்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறாங்கக்கா? மக்கள் எல்லாம் புதுசாக இருக்குன்னு வந்துட்டாங்க. ஓகே, இது வந்து எந்த ஊரோட பாரம்பரியங்கள்? எல்லாமே ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கனுடைய பாரம்பரியங்கள். ஓகே, நேமே கேட்குறதுக்கு நமக்கு புதுசாக இருக்கா? தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். இது எல்லாமே மோஸ்ட்டாக சிவப்பரிசியில் தான் பண்ணுறது. சிவப்பரிசி, உளுந்து, பயிறு அதெல்லாம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிக்கா. என்னோட பேர் ஸ்ரீஜானி. நான் வந்து வலசரவாதத்துலேருந்து வந்து ஸ்ரீதேவி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிழங்கு ரொட்டி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைதாவில் பண்ணியிருப்பாங்க. இப்போ சமோசா அந்த மாதிரி செய்கிறாங்கல்ல, அது மாதிரி இல்லாமல் இது மைதா ஃபுல்லாக வச்சு உள்ள கிழங்கு, தக்காளி, வெங்காயம் போட்டு சாப்பிடுவாங்க. இதுவும் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் தான். இது வந்து 25 rupees. ஓகே, இதுதான் ரவி பேக்கரியோட ஸ்பெஷல் ஐட்டம், பால் வித் பிரான் கொக்கு. இது வந்து மைதா மாவுலே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்ரீலங்காவில் மெயினான ஃபுட்டே இந்த பால் தான். இதில் வந்து சொதி வச்சு சாப்பிடுவாங்க, சம்பல், அப்புறம் சிக்கன் குழம்பு, இது எல்லாமே சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆனால் இவரோட கடையில் வந்து பிரான் வித் பான் தான் ஸ்பெஷல். இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போனோம்னா வெஜ் கிழங்கு தனியாக வாங்குவோம், சிக்கன் பப்ஸ் தனியாக வாங்குவோம். இது வந்து ரெண்டும் சேர்த்து இருக்கும், சிக்கன் ப்ளஸ் வெஜ் ரெண்டுமே சேர்த்து இருக்கும். ஸோ இது வந்து இதுவும் அவங்களோட கடையில் ஸ்பெஷல். இது வந்து 50 rupees. இந்த நீங்கள் ஃபயர் பண்ணுறீங்களா? நேரம் ஏரியும் ஒன்று, காமன் நேரம் ஏரியும். சொல்லுங்கள்.